கற்றதும் பெற்றதும். ஒரு காகம் பருந்தைக் கண்டு மிகவும் பொறாமை கொண்டது. காரணம், உயரமான மலையின் மேல் உள்ள மரக்கிளைகளில் பருந்தின் வீடு உள்ளது. எந்த உயரத்தில் பறந்தாலும் பறக்க முடியும். மட்டுமல்ல, தனது சிறகுகளை அசைக்காமல் காற்றில் மிதக்கவும் முடியும். அது அதிக உயரத்தில் இருந்து குதித்து இரையை பறித்து கொள்ளும் திறமை பருந்திற்கு உண்டு. தானும் பருந்தைப் போல் மாற காகம் முடிவு செய்தது. காகம் மலைமேல் உயரமாக பறக்க ஆரம்பித்தது. ஆனால் சிறிது தூரம் சென்றதும் உயரே பறக்க முடியவில்லை. பின்னர் காகம் தனது சிறகுகளை அசைக்காமல் பறக்க முயன்றது. திடீரென்று அதன் சிறகுகள் படபடக்க ஆரம்பித்தன. அப்போது கீழே குதிக்க முயன்றது. காகத்தின் துரதிர்ஷ்டம், தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தலையில் அடிபட்டு கீழே விழுந்து இறந்தது. புகழ் பெற்றவராக மாற நீங்கள் வளர வேண்டுமென்றால் உடல், மனம் மற்றும் புத்தியையும் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆசையால் மட்டும் யாரும் உச்சத்தை அடைவதில்லை மற்றும் நிலையான முயற்சியுடன் மட்டுமே ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் பெறப்படும் திறனும் வலிமையும் மிக முக்கியம். முன்னேற்ற படிகளில் உயரச் செல்ல பிறரது வாழ்வின் அழகிய தருணங்களை தம் சட்டங்களுக்குள் உள்வாங்க முயன்றபோது ஏற்படும் தோல்விகளுக்கு பிறரை குறை கூறுவதில் அர்த்தமில்லை. அவன் கடமைகளும் செயல்களுமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மேன்மையாக்கின்றன.